காலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். வேதத்தை எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள், இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட உடைங்க, எங்களை உருவாக்குங்க, என்னை மறைத்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் வெளிப்படுவீராக. எந்த இடத்துல நாங்க மாற வேண்டுமோ, எந்த இடத்துல நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமோ, அந்த இடங்களிலெல்லாம் எங்களுக்கு சொல்லி தாங்கப்பா. நாங்க அதை மட்டுமே ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யோசுவாவை பத்தி நான் பேசுறதுக்கு முன்பாக ரொம்ப எக்ஸைட்டட். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனிதன், மோசேயோட கூடவே இருந்தவர் யோசுவா. ஹல்லேலூயா. மோசேயோட கூடவே பயணித்தவர் யோசுவா. சோ இன்னைக்கு நிறைய பண்ணீங்க அவரை பத்தி நீங்க கத்துக்க போறீங்க. அதனால முக்கியமா இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னாக்கா, நம்ம அனைவருமே ஆசீர்வாதத்துக்காக தான் துடிக்கிறோம். ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். அதுவும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? யாருக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும் என்று சொல்லி நம்ம கேட்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை வாயால நான் ஆசீர்வாதம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க சொல்றதுனால பிரயோஜனம் கிடையாது. அந்த ஆசீர்வாதத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் முக்கியம். அதை நம்ம செய்யறனாக்கா நம்ம நினைக்கிற, நம்ம கேட்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தருகிற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆமென் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அத்தனையும் கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார், அத்தனை ஆசீர்வாதங்களையும். சோ இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய 3 வழிகளை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். யாருக்கு கர்த்தர் எப்படி ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு, அதை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? என்னாகமம் 27வது அதிகாரம், என்னாகமம் 27வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோடு கூட. அது எங்க இருக்குதுன்னு தெரியுமா? 208வது பக்கத்துல 27வது அதிகாரம் 18வது வசனத்துல கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனாகிய நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வை, உன் கையை வைத்து. இங்க மோசேக்கு கர்த்தர் கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை இடுகிறார்னா, அந்த ஆவியை பெற்றவனாகிய, ஆவியை பெற்றவனாகிய, என்ன ஆவியை? ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா. அவனுக்கு பேரை பாருங்க எப்படி சொல்றாரு. இந்த இடத்துல நான் நிறைய காரியங்கள் உங்களுக்கு காட்டி கொடுக்க போறேன் இந்த இடத்துல. சோ ஆவியே மோசேயோடு கூட 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்தார். எத்தனை ஆண்டுகள்? அல்லாஹ் சத்தமா சொல்லணும். எத்தனை ஆண்டுகள்? 40 ஆண்டுகள். இந்த ஜனங்களை, இந்த சபையை மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக யார் வழி நடத்த? மோசே வழி நடத்திட்டு வர்றாரு 40 ஆண்டுகள். இவங்க எங்கடா எனக்கு அப்புறம், மோசேக்கு அப்புறம் இவங்க மேய்ப்பன் இல்லாத ஆடுகளா மாறிடுவாங்கன்னு சொல்லி போய் விடுவாங்களோ, யாரையாவது தயார் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்போதான் கர்த்தர் என்ன பண்றாரு? மோசேயிடம் சொல்றாரு. 27:18 கர்த்தர் மோசே, அதாவது மோசேக்கு அப்புறம் யாரு? மோசே கூட யோசிக்கல, ஆனா கர்த்தர் யோசிக்கிறார். அந்த சபையை நடத்த, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு கர்த்தர் யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார்? கர்த்தர் சொல்றாரு, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா நூனின் குமாரனாகிய, அந்த நூனின் குமாரனாகிய போட்டுக்கிறது, அந்த நூனே யாருன்னு தெரியல. அந்த நூனின் போட்டுக்கிறது 2 இடத்துல தான் இருக்குது பைபிள்ல, அது கூட யாருன்னு தெரியல. நூனின் குமாரனாகிய யோசுவா என்று போட்டிருக்கிறது. சோ இந்த யோசுவாவை பத்தி நம்ம வாசிக்கும் போது இப்படிதான் இருக்குது. 20வது வசனத்துல உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடுன்னு போட்டுக்குது. அங்க பாருங்க, நல்லா போட்டுக்குது. 20வது வசனத்தை உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிபடிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. ஆவியை பெற்றவனாகிய, ஆவியை பெற்ற புருஷனாகிய யோசுவாவுக்கு மோசே கிட்ட சொல்றாரு, உன்னுடைய கணத்துல கொஞ்சம் கூட அவனுக்குன்றாரு. எவ்வளவு ஒரு அருமையான வசனம் இல்ல? எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வழி நடத்தல் பாருங்க. அந்த 40 ஆண்டுகள் எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களோடு நடந்து வருகிறார் மோசே கூட. யோசுவாவை தெரிந்து கொண்டு அவன் மேல கையை வைத்து அங்க என்ன பண்றாரு? அவர் அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவரும் மோசேயோடு கூட நடந்து வருகிறார். அந்த அங்க உண்மையாக நடந்து கொண்டு வந்தவனுக்கு இங்க ஒரு உயர்வு வருகிறது. அந்த 40 வருஷம் மோசேயோட கூட நடந்து வந்தவனுக்கு ஒரு உயர்வு வருகிறது. அந்த மோசேயின் கணத்துல கொஞ்சம் அவனுக்கு கொடு, கொஞ்சம் யோசுவாவுக்கு கொடு. சோ மோசேயின் கணத்துல கொஞ்சம் யோசுவாவுக்கு வருகிறது. யோசுவா ஒரு சாதாரணமான மனுஷன், எப்ராயிம் கோத்திரத்தான். எப்ராயிம் கோத்திரத்திலிருந்து வந்தவன். யாத்திராகமம் 33:11வது வசனத்துல யோசுவா ஒரு பணிவிடைக்காரன். ஆமென். மோசேயின் பணிவிடைக்காரன், இல்லை என்றால் வேலைக்காரன் என்று அழைக்கப்பட்டான். யாரு யோசுவா? முதலாவது
பணிவிடைக்காரன், மோசேயுடைய பணிவிடைக்காரன். ரொம்ப தெளிவா போட்டிருக்குது 33:11. யோசுவா ஒரு பணிவிடைக்காரன், மோசேயுடைய பணிவிடைக்காரன் அவன் அன்று அழைக்கப்படுகிறான். அவன் வாலிப நாட்களிலே யோசுவா மோசேயுடைய பணிவிடைக்காரனாக இருந்தான். யோசுவா 24:29 யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுகிறான். எப்படி பாருங்களேன், கொஞ்ச நேரத்தில் அப்படியே மாறுது. பணிவிடைக்காரனாய் இருந்தவனுக்கு யோசுவா 24வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, யோசுவா 24வது அதிகாரத்தில் அவனுடைய ஸ்டேட்டஸே மாறுது. எப்படி மாறுதுனாக்கா, அவன் 24:29 யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுகிறான் 24வது அதிகாரத்தில். அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னாக்கா, ஒரு சாதாரண மனிதனாக யோசுவா நடந்து வருகிறார். ஒரு சாதாரண மனிதனாக தான் அவர் வருகிறார். மோசேயோடு கூட தன்னுடைய வாலிப வயதில் அந்த சபையில அந்த மக்களோடு நடந்து கொண்டு வருகிறார். தன்னுடைய 110 வயதுல அந்த 29வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவன் ஒரு வாலிபனாக இருக்கிறான், ஒரு ஊழியக்காரன். 29வது வசனத்துல 29வது வசனத்துல முதலாவது பணிவிடைக்காரன். 29வது யோசுவா 24:29 யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயது உள்ளவனாய் மரணம் அடைந்தான். 110 வயதுல அவனுக்கு பேரு ஊழியக்காரன். ஆமென். முதல் பணிவிடைக்காரன், இரண்டாவது ஊழியக்காரன். ஒரு கதை மாதிரி பாருங்க, அப்படியே சூப்பரான ஒரு மனுஷன் இந்த புதிய ஏற்பாட்டில் யோசுவா. அவனுக்கு பாருங்க, ஒரு 110 வயசுல ஒரு ஊழியக்காரன் என்ற ஒரு ஸ்தானம் வருகிறது. என்னாகமம் 27:20வது வசனத்துல மோசேயின் கனம் அவனுக்கு வருகிறது. மோசேயின் கனம் அவனுக்கு வருகிறது. மோசே லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர், கணத்துக்குரிய கோத்திரம். லேவி கோத்திரம் என்பது ஒரு கணத்துக்குரிய கோத்திரம். நான் கண்டிப்பா கேள்வி கேட்பேன், தயவு செய்து நல்லா கேளுங்க. மோசே லேவி கோத்திரம், ஒரு மதிப்புக்குரிய கோத்திரம், ஒரு கணத்துக்குரிய கோத்திரம். யோசுவா ஒரு சாதாரண கோத்திரம், எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவர். அங்க ஒரு சாதாரண ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர். அங்க இருந்த அந்த யோசுவாவை கர்த்தர் மோசேயின் ஸ்தானத்தில் உயர்த்துகிறார். ஆமென். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஏன் ஜாதிக்காரன் வரணும் அங்க அப்படின்னு போராடுகிற உலகத்துல, இங்க ஒரு கணத்துக்குரிய ஒரு ஸ்தானத்துல ஒரு 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 கோத்திரத்துல இருந்தவர், லேவி கோத்திரத்துல இருந்தவர், எப்ராயிம் கோத்திர சாதாரண கோத்திரத்துல இருந்து ஒருவரை எடுத்து அந்த இடத்துல மோசே தன்னுடைய ஸ்தானத்துல நிறுத்துகிறார். யோசுவா ஒரு சாதாரண எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவர். இன்னைக்கு எடுக்க போற டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா, நீ உயர்ந்து மகிழும் காலம் வந்துவிட்டது. அல்லேலூயா. நீ உயரும் காலம் வந்துவிட்டது. நீ உயர்ந்து மகிழும் காலம் வந்துவிட்டது. அல்லேலூயா. 40 ஆண்டுகள் யோசுவா ஒரு சாதாரண மனுஷன். ஆமென். 40 ஆண்டுகள் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தார். அவன் கோத்திரத்திலே எப்ராயிம் கோத்திரம் ஒரு சாதாரணமானது. இன்று லேவி கோத்திரத்தில் நிற்கக்கூடிய ஸ்தானத்தில் யோசுவாவை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அல்லேலூயா. யார் இந்த மோசே? மோசே யாரு? மோசே இஸ்ரவேலுக்கு தலைவனும் மீட்பனுமாய் இருந்தவன் என்று அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 35வது வசனத்தில் பார்க்கிறோம். அந்த இடத்துல தான் மீட்பனும் மெய்ப்பனுமாய் இருந்த அந்த இடத்துல தான் யோசுவா உயர்த்தப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, யோசுவாக்களே நீங்கள் உயரும் காலம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் உயர்ந்து மகிழும் காலம் வந்துவிட்டது. விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்க. யார் அந்த யோசுவா என்று நினைக்காதீங்க. இன்னைக்கு யோசுவாக்கள் மத்தியில நாம் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த யோசுவாக்களே மகிழ்ந்து களி கூறும் நேரம் வந்து விட்டது. மகிழ்ந்து உயரும் காலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. யோசுவாக்கள் எல்லாரும் நம்ம மகிழும் காலம் இது. ஹல்லேலூயா. யாருக்கு அந்த உயர்வை கர்த்தர் கொடுக்கிறாரு? யாருக்கு அந்த உயர்வின் காலம் வருகிறது? கடந்த காலங்களையும் பழையவைகளையும் மறந்துடுங்க. இனி இது உங்களுக்கு கிடையாது. என்னைக்குமே கர்த்தர் உயர்த்துறானா பழச மறந்து போ. பழைய காலங்களையும் பழைய ஒவ்வொரு காலங்களையும் பழைய கட்டுக்கதைகளையும் மறந்துடுங்க. அது வேண்டாம் எனக்கு. ஆமென். இனி இது உங்களுக்கு கிடையாது, உங்க குடும்பங்களுக்கும் கிடையாது. ஆமென். கர்த்தர் உயர்த்தும் போது அதெல்லாம் நினைச்சுக்கிட்ட உயர்த்துறாரு இல்லையே. நீ எந்த கோத்திரம் எந்த ஜாதின்னு கேட்டுக்கிட்ட உயர்த்துறாரு இல்ல. சாதாரண கோத்திரத்திலிருந்து வந்தவன லேவி கோத்திர ஸ்தானத்துல கர்த்தர் உட்கார வைக்கிறார். ஹல்லேலூயா. இனி இதெல்லாம் நமக்கு கிடையாது. இனிமேல் உயரும் காலம் வந்துவிட்டால் கர்த்தர் இதெல்லாம் பார்க்கவே மாட்டார். இந்த சந்தர்ப்பத்தை நம்ம யாருமே இழக்க கூடாது.
கர்த்தர் சொல்லும் போது அந்த சந்தர்ப்பத்தை நம்ம யாருமே இழக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. சரி, யாருக்கெல்லாம் இந்த உயர்வின் காலத்தை கர்த்தர் கொடுக்கிறார்? ஒரு உயர்வின் காலம் உண்டுங்க. அழுதுட்டே இருக்கிற காலம் கிடையாது, துக்கப்பட்டு கொண்டே இருக்கிற காலம் கிடையாது, துக்கத்தை பத்தி பேசிக்கொண்டு இருக்கிற காலம் கிடையாது. கர்த்தர் ஒரு மகிழ்வான உயர்வின் காலத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு காலையில் இந்த சந்தர்ப்பத்தை இழக்காத, இந்த சந்தர்ப்பத்தை இழக்காதீங்க. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். யாத்ராகமம் 33:11 வசனம், மோசேயின் பணிவிடைக்காரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவா 40 ஆண்டுகள் அந்த ஆலயத்தில் மோசேயுடைய பணிவிடைக்காரனாக இருந்தான். மோசேயை விட்டு பிரியவே இல்லை. ஹல்லேலூயா. இதுதாங்க ஹைலைட் பாயிண்டே. இதுதான். ஒரு ஊழியத்துக்கு வந்தவன், ஒரு ஆலயத்துக்கு வந்தவன், ஒரு சபைக்கு வந்தவன், ஒரு சாதாரண மனிதனாக வந்தவன் மோசேயை விட்டு 40 வருஷங்கள் பிரியவே இல்லை. ஆமென். உண்மையாகவே சொல்றேன், ஒரு ஹைலைட்டான காரியம். 40 வருஷம் என்ன ஆனாலும் சரி, யார் திட்டினாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இந்த ஊழியத்தை விட்டு நான் நகரவே மாட்டேன், இந்த ஊழியத்தை விட்டு நான் போகவே மாட்டேன். மோசே எங்க இருந்தாலும், என்ன நடந்தாலும் சரி, எந்த நல்லது நடந்தாலும் சரி, எந்த கெட்டது நடந்தாலும் சரி, எந்த சோதனை வந்தாலும் சரி, நான் கூடவே நிற்பேன் என்று சொல்லி நின்றவர் தான் அந்த யோசுவா. ஹல்லேலூயா. 40 ஆண்டுகள் மோசேயை விட்டு பிரியவே இல்லை. ஒரு நாளும் பிரியாத சூழ்நிலையில ஆசரிப்பு கூடாரத்தில் நின்றார். 40 நாட்கள் மோசே மலையின் மீது ஏறுகிறார். ஒரு மோசே மலையில போயிட்டாரு. ஆண்டவரோடு கூட பேச போனுக்கும் போது மலையில போயிட்டு ஒரு பாதி ஒரு அளவுக்கு மேல கொண்டு போய் நின்று அந்த 40 நாட்களும் மோசேக்காக காத்து கொண்டிருந்தார். மற்ற ஜனங்கள் எல்லாம் கீழே காத்துட்டு இருக்கிறாங்க. மோசே மேல போயிட்டாரு மலைக்குல. அந்த 40 நாட்களும் யோசுவா பாதி வழியில போய் காத்துட்டு இருக்கிறாரு. இன்னும் மோசே வரலையே. இந்த யோசுவாவுக்கு தான் உயரும் காலம் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க. சாதாரண கிறிஸ்தவர்களாக சும்மா பைபிளை வாசித்த, சும்மா நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், நான் ஜெபிக்கிறேன், நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று கிடையாது. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரோடு கூட நிற்கும் போது, ஒரு ஊழியத்தில் நிற்கும் போது, ஆண்டவரே எனக்கு உயர்வும் காலம் வந்து விட்டது, ஹல்லேலூயா, நான் உயர்ந்து போகும் காலம் வந்து விட்டது, நான் மகிழ்ந்து உயர்வும் காலம் வந்து விட்டது. இந்த யோசுவாவுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. இந்த யோசுவாவுக்கு தான் உயரும் காலம். பிரயாசப்பட்டவனுக்கு உயர்வும் காலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. பிரயாசப்பட்டாரு. மோசேயோடு கூட இருந்து பிரயாசப்பட்டவர் யோசுவா. ஹல்லேலூயா. பிரயாசப்பட்டவனுக்கு உயரும் காலம் வந்து விட்டது. 40 ஆண்டுகள் கூடவே இருந்தார், பிரயாசப்பட்டார். அவன் உயரும் காலத்தை கர்த்தர் காண செய்தார். ஹல்லேலூயா. கண்டிப்பாங்க, பிரயாசப்படுகிற ஒவ்வொருத்தருக்குமே கர்த்தர் அந்த பலனை காண செய்வார். 1 கொரிந்தியர் 3:6-7-8 சொல்லுகிறது, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், கர்த்தரே விளைய செய்தார். பிரயாசப்பட்டவனும் கூலியை கொடுக்கிறவர் தேவன். பிரயாசப்பட்டவனுக்கு கூலியை கொடுக்கிற தேவன். அந்த நட்டவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்னா தான் இருப்பாங்க. விளைய செய்கிறவர் தான் கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த விளைய செய்கிறவர் தான் கர்த்தர். அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா, அந்த பிரயாசப்பட்டதுக்கு கர்த்தர் கூலியை கொடுப்பார். கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரும் கர்த்தர் அவர்களுக்கு கூலியை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஆமீன் வேணும் எனக்கு. ஆமா. 1 கொரிந்தியர் 15:58 வசனம், எனக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாது. அல்லேலூயா. பைபிள்ல சொல்லுது, நீ கர்த்தருக்காக படுகிற பிரயாசம் வீணாய் போகாது. அல்லேலூயா. யோசுவாவே, பிரயாசப்பட்டவன், நீ உனக்கு உயர்வும் காலம் வந்து விட்டது. அல்லேலூயா. கர்த்தருக்காக நீ பிரயாசப்படுகிறனாக்கா உனக்கு உயர்வு காலம். யாருக்கு உயர்ந்த காலம் வரும்? கர்த்தருக்காக பிரயாசப்பட்டவனுக்கு உயர்வு காலம் வரும், உயரும் காலம் வரும். அல்லேலூயா. அவங்க யோசிக்கங்க, நான் கர்த்தருக்காக என்ன பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறவர்களுக்கு உயர்வும் காலம் கண்டிப்பாக உண்டு. நீங்க சொல்லலாம், நான் ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சு, நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆயிருக்கலாம், 2 வருஷம் ஆச்சு. இவ்வளவு நாள் நீங்க ஜெபித்ததும் உபவாசித்ததும் ஜெபித்து அதாவது வேதத்தை நேசித்ததும் தேவ சமூகத்தில் நீங்கள் விழுந்து கண்டதும், உங்களுக்காக கூட ஜெபிக்காமல் உங்களுக்காக ஜெபிக்க மறந்து மற்றவங்களுக்காக ஜெபித்ததையும் உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது, உலகத்துல யாருக்கும் தெரியாது. ஆனா பரலோகம் இத்தனையும் மறக்காது. அல்லேலூயா.
பரலோகம் மறக்கவே மறக்காது. இத நீ என்னைக்கு மறைஞ்சுக்கிட்டு ஜெபித்த நாட்கள், உபவாசம் இருந்த நாட்கள், கண்ணீர் விட்ட நாட்கள், மற்றவர்களுக்காக ஜெபித்த நாட்கள், பரலோகம் மறக்கதே கிடையாதுங்க, மறக்கவே கிடையாது. எல்லாமே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் பிரயாசத்திற்கு பலனை கர்த்தர் தருவார். நீ உயரும் காலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. விசுவாசித்தால் ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க, இல்ல அமைதியா உட்கார்ந்துங்க. நீங்க உயரும் காலம் வந்து விட்டது. நான் சொன்ன பிறகுதான் நீங்க எல்லாருமே என்ன பண்றீங்க, கையை தூக்கி ஆமென் 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 ஏதோ கேட்டு கேட்டு புடிடா அந்த ஆசீர்வாதத்தை பாஸ்டர் சொல்லிட்டாங்களே வாங்கிக்கோட்டான்னு சொல்லி வாங்கிக்கிறீங்களே ஒழிய, நான் சொல்லும் போதே நீ உயர்வும் காலம் வந்து விட்டு சொல்ல, எஸ் லார்ட் ஆமென், நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதுதாங்க நமக்கு தேவை, அதுதாங்க நமக்கு தேவை. ஆதியாகமம் 26, 12, 13, 14 அன்று ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். 12வது வசனத்துல ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு அந்த இடத்துல பாருங்க, 12வது வசனத்துல ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. ஒரே வருஷத்துல 100 மடங்கு பலன் கர்த்தர் ஆசீர்வதிச்சதுனால. 13வது வசனத்துல அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லப்படுகிறது வேதத்துல. கர்த்தர் அவன் பிரயாசத்திற்கு பதில் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் பதில் கொடுத்தாரு? அதே 26வது அதிகாரம் 3வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு ஈசா கிட்ட, நீ இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னுடனே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் இருக்கிற அவருடைய தேசம் கிடையாது எகிப்து, ஆனா எகிப்துக்கு கொண்டு வந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க சொல்றாரு. நீ இந்த தேசத்துல இரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். அதை கீழ்ப்படிஞ்சுதான் 13வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவன் ஐஸ்வர்யவானாகி பெரிய பெரிய அபிவிருத்தி அடைகிறான், மகா பெரியவனானான். 12வது வசனத்துல அந்த தேசத்துல விதை விதைத்தான். ஆமென். அந்த தேசத்துல விதை விதைத்தான். அவன் அவன் அப்படியே ஆண்டுடைய வார்த்தைகளை நம்பினாங்க, அப்படியே விசுவாசித்து செஞ்சாங்க. கர்த்தருடைய வார்த்தையை மதித்தவனுக்கு பிரயாசத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், இதுதான் ஆசீர்வாதமே. கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறவனுக்கு, கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் செய்கிறவனுக்கு, அவனுடைய பிரயாசத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்காமல் இருக்க மாட்டார், பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் வார்த்தை யாரெல்லாம் மதிக்கிறார்களோ அவர்கள் பிரயாசத்திற்கு கர்த்தர் பலனை தந்தே ஆவார். பிரயாசப்பட்டவனுக்கு நிச்சயம் பலன் உண்டு. ஹல்லேலூயா. நிச்சயம் பலன் உண்டு. பரலோகம் அதை மறக்காது, ஒரு நாளும் மறக்காது. எபிரேயர் 10வது அதிகாரம் 6வது வசனம், சகோதரரே உங்கள் அன்பின் பிரயாசங்களை மறந்து வருவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா. பயங்கரமான வசனம் இல்ல? அவர் நம்மளுடைய பிரயாசம் மறக்கத்துக்கு அநீதியான தேவன் அல்லவே. ஆமென். எல்லாரும் சொல்லமா? எல்லாரும் சொல்ல, கர்த்தர் என்னுடைய பிரயாசங்களை மறப்பதற்கு அநீதியான தேவன் அல்லவே. கர்த்தர் பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். ஏன் ஜெபிக்கிறோம்? தேவன் மீது உள்ள அன்புக்காக தான் நாம் ஜெபிக்கிறோம். தேவன் மீது வைத்துள்ள அன்புக்காக தான் ஜெபிக்கிறோம். ஏன் பைபிள் வாசிக்கிறோம்? தேவன் மீது வைத்துள்ள அன்புக்காக தான் நம்ம பைபிளை வாசிக்கிறோம். ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? தேவன் மீது வைத்துள்ள அன்புக்காக தான் நம்ம ஆராதிக்கிறோம். அத்தனை கட்டுகளும் சண்டைகளும் அத்தனை சோதனைகளும் பெற்ற பவுல் ஏன் ஊழியத்தை செய்தார்? அவருக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாதுங்க, எந்த சப்போர்ட்டும் கிடையாது அவருக்கு. ஆனா ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே போறாரு. அநேக முறை பட்டினி, அநேக முறை உபவாசங்கள், அநேக முறை பயங்கள், அநேக முறை திகில்கள், அநேக முறை அடிகள். ஆனாலும் ஏன் ஊழியத்தை செஞ்சார்? அவரு எதற்காக அந்த ஊழியத்தை செஞ்சார்? பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அன்பினாலே படுகிற பிரயாசத்திற்கு தேவன் பதில் தருகிறார். ஹல்லேலூயா. பதில் நம் பிரயாசங்கள் ஒருபோதும் வீண் போகாது. கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்கள் ஒருபோதும் எல்லாத்தையும் அவர் வச்சிருக்கிறார், கணக்கில் வச்சிருக்கிறாரு. விசுவாசிப்போம். நீ உயரும் காலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. நீ உயரும் காலம் வந்து விட்டது. பிரயாசப்பட்டவர்கள் ஒருவருக்கும் நீ உயர்கிற காலம் வந்து விட்டது. ஆண்டவரே உமக்காக, ஆண்டவரே உமக்காக, ஆண்டவரே உமக்காக, ஆண்டவரே உமக்காக உயரும் காலத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரயாசப்பட்டவனுக்கு அந்த உயரும் காலம். இரண்டாவது நம்ம பார்க்க போகிறோம், என்னாகமம் 27வது அதிகாரம் 18வது வசனத்துல, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவா.
நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வை. மோசேயுடைய பணிவிடைக்காரன், ஆனால் யாரோ ஒரு அந்நியரை ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிற மாதிரி மோசேக்கு யோசுவாவை அறிமுகப்படுத்துகிறார். யாரோ ஒருத்தர 40 வருஷம் கூட இருந்தவர் யோசுவா. 40 வருஷங்கள் யோசுவா மோசேயோடு கூட இருந்தார். ஆனா இந்த 18வது வசனத்துல யாரோ ஒரு அந்நியரை ஆண்டவர் அறிமுகப்படுத்துற மாதிரி மோசேக்கு யோசுவாவை அறிமுகப்படுத்துகிறார். என்ன சொல்றாரு? ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவான்றார். ரொம்ப அருமையா இருக்குதுங்க. என்னெல்லாம் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. யோசுவாவுடைய மோசேயுடைய பணிவிடைக்காரன். ஆனா மோசேக்கு தெரிந்தது எல்லாம் என்ன தெரியும்னாக்கா, அவன் யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா. அதான் மோசேக்கு தெரியும். மோசேக்கு தெரிஞ்சதெல்லாம் என் கூட இருப்பார் யோசுவா, என் கூட இருப்பான், கூடவே தான் இருப்பான், என்னை தேடுவான், என் கூடவே இருப்பான் அப்படின்னு தான் தெரியும். ஆனா ஆண்டவர் இங்க சொல்லும் போது ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் வேறு விதமாக இவனை அறிமுகப்படுத்துறார். ஆவியை பெற்றவனாகிய யோசுவா, புருஷனாகிய யோசுவான்னு சொல்லிட்டு வேறு விதமாக அறிமுகப்படுத்துகிறார். 40 வருஷம் அவங்களுக்கு ஒருத்தர் நல்லாவே தெரியும். மோசேக்கும் யோசுவாவுக்கும் நல்லாவே ஒருத்தர் தெரியும். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் அறிமுகப்படுத்தும் போது வித்தியாசமா அறிமுகப்படுத்த, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா, கர்த்தராலே உயர்வாக பேசப்பட்டவன். ஹல்லேலூயா. 2வது பாயிண்ட், கர்த்தராலே நீ உயர்வாக பேசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. முதல் பாயிண்ட், நீ பிரயாசப்பட வேண்டும் கர்த்தருக்காக. 2வது பாயிண்ட், நீ கர்த்தரால உயர்வாக பேசப்பட வேண்டும். அப்படிதான் கர்த்தர் பேசுறாரு. அந்த இடத்துல மோசே கிட்ட பேசுறாரு. மோசே கிட்ட என்ன சொல்றாரு? ஆவியை பெற்ற புருஷனாகிய யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா, கர்த்தராலே உயர்வாக பேசப்பட்ட யோசுவா. கர்த்தர் மோசேயிடம் இப்படி சொல்லியிருக்கிறான், உன் பணிவிடைக்காரனை எடுத்து நீ யூஸ் பண்ணிக்கோ, உன் பணிவிடைக்காரனை நீ ட்ரைனிங் கொடு, உன் பணிவிடைக்காரனை செய்ய சொல்லு, உன் பணிவிடைக்காரனை இந்த சபையை பார்த்துக்க சொல்லு, இந்த பணிவிடைக்காரனை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, அப்படி சொல்லியிருக்கலாமே. இல்லையே, கர்த்தரே அவனை உயர்வா பேசுறாருங்க. கர்த்தரே போயிட்டு அவனை யோசுவாவை பத்தி ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறாரு மோசே கிட்ட. மோசேக்கு சரியான ஒரு பலன். அந்த யோசுவாவுடைய ஸ்தானத்தை கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார். மோசே கிட்ட கொடுக்கும்போது மாற்றி கொடுக்க, அந்த ஸ்தானத்தையே மாற்றி கொடுக்கிறாரு. அருமையான தேவனுங்க, நமக்காக கர்த்தர் பேசுவாருங்க. கர்த்தரால் உயர்வாக பேசப்பட்டவனுங்க யோசுவா, உயர்வாக பேசப்பட்டவன். உலகத்துல நம்மை உயர்வாக பேசுகிறவர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, கர்த்தரால் புகழப்பட்டவனே உத்தமன். அல்லேலூயா. கர்த்தரால் புகழப்பட்டவனே உத்தமன் 2 கொரிந்தியர்ல சொல்லப்படுகிறது. ரொம்ப சரியான வசனம். உண்மையா கர்த்தரால புகழப்படணுங்க. உண்மையாவே கர்த்தர் நம்மை உயர்வாக பேச வேண்டும். ஆமென். கர்த்தர் நம்மை உயர்வாக பேச வேண்டும், மனுஷன் அல்ல. ஆமென் சொல்லுவோம். மனுஷன் அல்ல. கர்த்தர் நம்மை உயர்வாக காட்டுவார், உயர்த்தி காட்டுவார். யோசுவாவை அப்படிதான் மாற்றினார். மனிதர்கள் உயர்வாக பேசுவார்கள், சூழ்நிலை மாறும்போது நம்மை தாழ்வாக பேசுவார். தேவன் மட்டுமே நம்மை வித்தியாசமாக பேசுகிறவர். ஹல்லேலூயா. தேவனை நேசிக்கிறவர்களை அவர் உயர்வாக பேசுவார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை நேசிக்கிறாருங்க. நம்மளை உயர்வா பேசணும்னா அவர் நேசிக்கிறார் நம்மளை. ஹல்லேலூயா. நம்ம பத்தி அவர் உயர்வா பேசணும். ஆமென். மனுஷங்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. கர்த்தர்கிட்ட உயர்வா பேசணும்னு ஆசைப்படுங்க. அப்பதான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. என்ன மனுஷன் நல்லா பேசணும், என்ன 10 பேர் நல்லா மதிக்கணும், என்ன 10 பேர் சொல்லணும் எப்படி இருக்கிறாங்க பார், என்ன 10 பேர் நல்லா பேசணும், என்ன பத்தி அழகா, என்ன பத்தி நிறைய இல்ல, வேண்டாம். கர்த்தரால புகழப்பட்டவன் யோசுவா உயர்த்தப்பட்டான், உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டான், மோசேயின் ஸ்தானத்தில் வைக்கப்பட்டான். ஹல்லேலூயா. கர்த்தரால் உயர்வாக பேசப்பட்டான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தரால உயர்வாக பேசப்பட்ட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசே கூட பிறந்த சகோதரனும் சகோதரியும் அவனை நிறைய குற்றவாளியா சொல்றாங்க. அவனை குற்றவாளி என்று பார்க்கறாங்க. என்னாகமம் 12வது அதிகாரம் 1ல இருந்து 7வது வசனத்தை பார்ப்பீங்கன்னாக்கா, என்னாகமம் 1வது அதிகாரம் 1ல இருந்து 7 பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 12வது அதிகாரம் 1ல இருந்து 7வது வசனம், அந்த 12வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, கடைசியா அவனுக்கு விரோதமாய் பேசி, மிரியாமும் ஆரோனும் பாருங்க, அவனுக்கு விரோதமாய் பேசி போட்டுக்குது. அதுல 2வது வசனத்துல அவர்கள் பேசினதை தேவன் கேட்டாராம். ஆமென். ஹல்லேலூயா.
அவங்க பாருங்க, மோசேய சொந்த சகோதரனும் சகோதரியும் மிரியாமும் ஆரோனும் மோசேய தப்பா பேசுறாங்க. அந்த அவங்களுக்கு விரோதமா பேசுறாங்க. 2வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், மோசே பத்தி தப்பா பேசுன கர்த்தர் கேட்டார். அவங்கள் பேசினதை கர்த்தர் கேட்டார். 3வது வசனம், தேவன் மோசேயை குறித்து பேசுகிறார். ஹல்லேலூயா. 3வது வசனத்துல மோசேயை குறித்து தேவன் பேசுகிறார். என்ன பேசுகிறானா, மனுஷன் 1000 சொல்லாங்க, கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றார் மோசேயை பத்தி? கர்த்தர் மோசேயை குறித்து சொல்கிறார், சகல மனிதர்களையும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனானா. மோசேயை குறித்து பேசுறாரு. ஹல்லேலூயா. மனுஷனுடைய சர்டிபிகேட் தேவை கிடையாது. இந்த இடத்துல நம்ம கர்த்தரால ஆசீர்வதிக்கப்படணும்னா கர்த்தரால உயர்வா பேசப்படணும். ஹல்லேலூயா. கர்த்தரால உயர்வா பேசப்படுகிறோம்னாக்கா, இங்க மிரியம் சொந்த சகோதரனும் சகோதரியும் மோசேயை குறித்து தப்பா பேசினா கூட கர்த்தர் சொல்றாரு, அவன் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனா. கர்த்தர் மோசேயை குறித்து சொல்கிறார், மோசே திக்குவாய்தான், மந்த நாவுதான். அவன் வீட்டார் அவனை குறித்து பேசும்போது கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் வீட்டார் அவனை குறித்து தப்பா பேசுறாங்க. 7வது வசனத்துல சொல்றாரு, என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஹல்லேலூயா. வீட்டுல கெட்ட பேரு, ஆனா என்னுடைய வீட்டுல அவன் உண்மை உள்ளவன். கர்த்தர் சொல்றாரு, அவங்க வீட்டுல அவனுக்கு கெட்ட பேரு. ஹல்லேலூயா. உங்க வீட்டுல உங்களுக்கு கெட்ட பேர்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவு பேருக்கு தானா? பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷம். உங்க வீட்டுல உங்களுக்கு கெட்ட பேர்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பத்தலியே, பயமா யாருன்னா பாத்துருவாங்கன்னு இப்படி எல்லாம் பயந்து வந்தா கர்த்தருடைய ஆசீர்வாதமே கிடைக்காது. ஹல்லேலூயா. 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 யாருக்கு கெட்ட பேர் இல்லை? எல்லாருக்கும் கெட்ட பேர் இருக்குது வீட்டுல, குடும்பத்துல. என்ன எதனா ஒரு விதத்துல கெட்ட பேர் உனக்கு இருந்தே தான் ஆகும். ஆமென். ஆனாலும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா கர்த்தர் சொல்றாரு, அவன் வீட்டுல அவனுக்கு கெட்ட பேரு, ஆனா என் வீட்டுல அவன் உண்மை உள்ளவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதிரி பேசப்பட்ட போதும் இந்த உலகத்துல. ஹல்லேலூயா. உங்களை குறைவாக பேசுகிற இடத்துல நீங்க பேசாதீங்க. யாரெல்லாம் உங்களை குறைவாக பேசுகிறார்களோ அவர்கள் முன் கர்த்தர் உங்களை உயர செய்வார். உங்களை தாவீதை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனம், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுறாருங்க, கர்த்தர் பேசுறாரு. யோசுவா பத்தி கர்த்தர் பேசுறாரு, மோசேயை பத்தி கர்த்தர் பேசுறாரு, தாவீதை பத்தி கர்த்தர் பேசுறாரு, எல்லாரை பத்தி கர்த்தர் பேசுகிறார். உங்களை என்னைய குறித்து கர்த்தர் என்ன பேசுகிறார்? உங்களை என்னைய குறித்து கர்த்தர் என்ன பேசுகிறார்? நல்லா யோசிங்க. அவங்க இதை பேசுனாங்க, இவங்க இதை பேசுறாங்க, இந்த காது வாங்கி அந்த காது. ஆனா கர்த்தர் என்ன குறித்து என்ன பேசினார்? எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. மிரியாமும் ஆரோனும் பயங்கரமா பேசுறாங்க, தன்னுடைய சொந்த சகோதரன். அவங்க வீட்டுல பேசுனாங்க. ஆனா கர்த்தர் மோசேயை குறித்து எனக்கு உண்மை உள்ளவனா இருந்தான்னு சொல்லி பேசுறார். ஹல்லேலூயா. எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்தானா. கர்த்தர் சொல்றாரு, தாவீதை குறித்து சொல்லும் போது எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்தான். அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இங்கு கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஏன் தாவீது தன்னுடைய சகோதரர்களாக சாதாரணமாக மதிக்கப்பட்டவன். சாதாரணமாக தாவீதை மதிச்சாங்களா? யோசேப்பை மதிச்சாங்களா? ஆனா அவங்கள பெரிய ஆட்கள் ஆனாங்க. யாருக்கெல்லாம் வீட்டுல மதிப்பு இல்லையோ நீங்க தான் பெரிய ஆள். ஹல்லேலூயா. எவ்வளவு குட் நியூஸ்ங்க. ஹல்லேலூயா. இப்போ ஒருவேளை மதிப்பு இருக்கலாம். சின்ன வயசுல மதிச்சாங்களா? சின்ன வயசுல மதிச்சாங்களா? இருக்காது. அப்படின்னு தொத்தி விட்ட நாட்கள் உண்டு. நீ சின்ன பொண்ணு, நீ சின்ன பையன், போ, உனக்கு என்ன தெரியும், துரத்தி விட்ட நாட்கள் உண்டு. இன்னைக்கு ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். இப்ப தெரிதா யோசுவா யாருன்னு, இப்ப தெரிதா யாரு மோசேன்னு, இப்ப தெரிதா எல்லாரும் இவங்க எல்லாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. மதிப்பே கிடையாத தாவீதுக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு. தாவீது சொல்றாரு, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டதுனால கர்த்தர் அவனை பற்றி சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வானாம். உறுதியா சொல்றாருங்க. அந்த உறுதியா சொல்றாரு. உங்க மேல என் மேல கர்த்தர் அந்த மாதிரி உறுதி வச்சிருக்கணும். ஆண்டவரே, நீங்க என்னை பத்தி அப்படி பேசணும். ஆண்டவரே, நீர் என் மேல அப்படி வச்சிருக்கணும். ஆண்டவரே, அந்த ஏக்கம் இருந்துச்சுனாக்கா நம்ம கர்த்தரையே பார்த்துட்டு இருப்போம். ஹல்லேலூயா. இருதயத்துக்கு ஏற்றவன் அவன், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்தான். எஸ், எனக்கு அவனை தேடி ஒரு உயர்வும் காலம் வந்ததுங்க. அவனை தேடி கொண்டு வந்தது. யோசேப்பை வெறுத்தாங்க, யோசேப்பை தேடி ஒரு உயர்ந்த காலம் வந்தது. தாவீதை வெறுத்தாங்க, தாவீதை தேடி ஒரு உயர்வும் காலம். யாரெல்லாம் வெறுக்கப்படுறீங்களோ உயர்வும் காலம் வரும். ஆமென். நீங்கள் உயரும் காலம் வரும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது தேடி போகல, தாவீதை தேடி ஒரு உயர்வு காலம் வந்தது. ஆமென். சாமுவேல் மூலமாக அனுப்பப்பட்டது அந்த உயர்வு காலம். கர்த்தர் செய்வதெல்லாம் நன்மைக்கு செய்து முடிப்பார். யாருக்கு உயர்வு காலம் வந்தது? யாருக்கெல்லாம் உயர்வு காலம் வந்தது? பிரயாசப்பட்டவனுக்கு வந்தது. ஒன்னு பார்த்தோம். இரண்டாவது பார்த்தோம், கர்த்தரால் பேசப்பட்டவனுக்கு, உயர்வாய் பேசப்பட்டவனுக்கு, கர்த்தரால் உயர்வாய் பேசப்பட்டவனுக்கு உயர்வும் காலம். அல்லேலூயா. கர்த்தரால் உயர்வா பேசப்பட வேண்டும். அல்லேலூயா. எந்த இடத்துல நம்ம எப்படி நிக்கிறோம், யார்கிட்ட நிக்கிறோம், எந்த இடத்துல நம்ம பேசுறோம், எந்த இடத்துல நான் நிக்கிற சாட்சியா, ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நீ எங்கெங்கெல்லாம் கர்த்தருக்காக நிக்கிறியோ வைராக்கியமா, நீ எங்கெங்கெல்லாம் கர்த்தரை பத்தி வைராக்கியமா பேசுறியோ, அங்கெல்லாம் கர்த்தர் உன்னை பத்தி உயர்வா பேசுவார். அல்லேலூயா. அங்கெல்லாம் கர்த்தர் உன்னை பத்தி உயர்வா பேசுவார், தூக்கி வச்சு பேசுவார். அல்லேலூயா. உன்னை தவிர யாருமே கிடையாது. கம் மகளே நீதான், மகனே நீதான், கம் நீதான் நிக்கணும், நான் உன்னைதான் உயர்த்தி வச்சிருக்கேன் சொல்லிருக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. பிரயாசப்பட்டவனுக்கு, அன்னைக்கு யோசுவா ஃபுல்லாவே பிரயாசப்பட்டார். 40 வருஷம் மோசேயோடு கூட பிரயாசப்பட்டார், கூடவே இருந்தாரு. அந்த கூடவே இருந்தவனுக்கு, பணிவிடைக்காரனுக்கு ஊழியக்காரன் என்ற ஒரு ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்தார் கர்த்தர். ஹல்லேலூயா. பிரயாசப்பட்டவனுக்கும் அவருடைய கர்த்தரால் உயர்வாக பேசப்பட்டவனுக்கும் உயர்வும் காலம் உண்டு. ஆமென். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம். யோசுவா என்னும் அவருடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஹல்லேலூயா. பிரியாதிருந்தான், பிரியவே இல்லை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் பேசுறாரு. அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் பேசும்போது யோசுவா அந்த இடத்தை விட்டு பிரியவே இல்லை. ஏன்னா அந்த இடம் கர்த்தர் அங்க மோசேக்கு பேசுறாராம். அதனால நான் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன், இது கர்த்தர் பேசப்பட்ட இடம் மோசேக்கு, அதனால நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அதுல என்ன லாபம் இருக்கு? என்ன கிடைச்சது? எதற்காக நான் அப்படி நிற்கணும்? எதற்காக நான் ஒரு சபையில் இப்படி நாட்டப்படணும்? எதற்காக நான் ஒருத்தர் கூட நான் நின்றுட்டு இருக்கிறேன்? ஏன்னா கர்த்தர் உயர்ந்த காலம் வச்சிருக்கிறார், எனக்கு ஒரு உயர்வான காலத்தை எனக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உயர்வான காலம் எனக்கு இருக்கும் போது அதை யாருமே தடுக்க முடியாது. யாருக்கெல்லாம் இந்த உயர்வான காலம்? திரும்பமாக பிரயாசப்பட்டவனுக்கு அந்த உயர்வும் காலம் இருக்குது. இரண்டாவது, கர்த்தரால் உயர்வாக பேசப்பட்டவனுக்கு அந்த உயர்ந்த காலம் உண்டு. மூணாவது, கர்த்தர் பேசின கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தவனுக்கு அந்த உயர்ந்த காலம். அல்லேலூயா. கர்த்தருடைய கூடாரத்தை விட்டு பிரியலங்க, அவன் ஒரு நாளும் பிரியலங்க. எத்தனை சண்டைகள் வந்தது அந்த வனாந்தரத்தில், எத்தனை குழப்பங்கள் வந்தது, சாப்பாடு கிடைக்கலன்னு குழப்பம் வந்தது, எத்தனை பிரச்சனைகள் வந்தது. எல்லா பிரச்சனையிலும் எல்லா குழப்பத்திலும் மோசேயோட கூடவே நின்று அந்த கூடாரத்திலும் சரி, அந்த வனாந்தரத்திலும் சரி, எல்லா இடங்களிலுமே மோசேயோட கூட நின்று கர்த்தரால் உயர்வாக பேசப்பட்டு கர்த்தருடைய பேசின கூடாரத்தை விட்டு பிரிய மாட்டேன் முடிவு எடுத்தார் பாருங்க யோசுவா. அந்த உயர்வும் காலத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அந்த உயர்ந்த காலத்தை பெற்றுக்கொண்டார். யோசுவாவுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்கிறாரு. நான் தயவு செய்து நினைக்காதீங்க எங்க அப்பா வாங்கி தந்துருவார் உயர்வை, தயவு செய்து எங்க அம்மா உயர்வை வாங்கி தந்துருவாங்க, எங்க தாத்தா பாட்டியுடைய உயர்வை நான் எடுத்துக்கிட்டு போயிடுவேன், அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் அப்படியே பறந்துடுவேன், அப்படியே இருந்துருவேன். இல்ல, நோ, உனக்காக தனியா ஒரு உயர்வு காலம் வச்சிருக்கிறாரு. உனக்காக ஒரு உயர்வும் காலம், without anybody support, யாருடைய சப்போர்ட் இல்லாம நீ உயர்ந்த காலத்துல உயர்ந்த ஸ்தானத்துல வந்து நிப்ப. ஆமென். ஹல்லேலூயா. அதுதாங்க கர்த்தர், அதுதான் கர்த்தருடைய ஸ்பெஷாலிட்டி. ஹல்லேலூயா. அந்த ஸ்பெஷாலிட்டி யாருமே பிரிக்கவே முடியாது, யாரும் மறுக்கவும் முடியாது. அந்த ஸ்பெஷாலிட்டி கர்த்தர் நம்ம மீது வச்சிருக்கிறார். இதை நீ நம்புறனாக்கா, விசுவாசிக்கிறனாக்கா ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த உயர்வும் காலம் எனக்கு உண்டு ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும், நீங்க மட்டும்தான் என் பிள்ளைகளுக்கு தனியாக ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர்கள் என்று நீங்க நம்புகிறீங்கனாக்கா, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் நாம் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரால் உயர்வாக பேசப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்காக நாம் பிரயாசப்பட்டவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறவனுக்கு உயர்வும் காலம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விடவே இல்லைங்க. அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை நீங்க போய் படிச்சீங்கன்னாக்கா தெரியும். அந்த அதிகாரங்களில் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு போகவே இல்லை. கர்த்தருடைய பட்சத்தில் நின்னார். அவர் கர்த்தருடைய பட்சத்தில் இருந்ததுனால அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு அவர் போகவே இல்லை. எத்தனை ஜனங்கள் அங்க இருந்தாலும் இந்த யோசுவா மாத்திரம் அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரியாமல் அங்கேயே இருந்தான். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற எந்த மனிதனும் அற்புதமாக உயர்த்தப்படுவார்கள். ஹல்லேலூயா. அற்புதமாக உயர்த்தப்படுவார்கள் எந்த மனிதனும். தேவன் நல்லவருங்க. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் நிற்கிறவங்களை அவர் கைவிடுவதே இல்லை.
யாத்திராகமம் 32வது அதிகாரம் 26வது வசனம், பாளையம் முழுவதும் கன்றுக்குட்டியின் பட்சத்திலே நிறந்ததாம். பாளையம் முழுவதும் கன்றுக்குட்டியின் பட்சத்துல. அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த மலை அடிவாரத்தில் நிக்கிறாங்க. பாளையம் முழுவதும் எல்லாருமே கன்றுக்குட்டி கிட்ட போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. யோசுவா மட்டும் தனியா நிக்கிறார். 26வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய பட்சத்துல இருக்கிறவர்கள் யாருன்னு கேட்கிறாரு மோசே. கர்த்தருடைய பட்சத்துல இருக்கிறவர்கள் யார்? ஒருத்தர் கூட காணோம். ஒருத்தர் கூட காணோம். ஒருத்தர் கூட காணோம். அங்க யாருமே இல்ல. கர்த்தருடைய பட்சத்துல நிக்கிறவங்க யார்? ஒருத்தரும் கூட காணோம். எல்லாம் கண்ணுக்குட்டி பக்கமா நின்னுக்கிறாங்க. எங்கெல்லாம் அந்த கன்றுக்குட்டிகள் இருக்கிறதோ அதை வணங்கிட்டு இருந்தாங்களோ அது பக்கமா போய் நிக்கிறாங்க. கர்த்தருடைய பட்சத்துல நிற்கிறவர்கள் என்னிடத்தில் வாங்கள் என்று சொல்லும் போது மோசே சொல்லுகிறார். மோசேயின் சொந்த பந்தங்களும் லேவி கூட்டத்தாரும் அங்கு மோசே கூட போய் நின்னாங்க. அதுல போய் யோசுவாவும் நிக்கிறார். 32:17 இருந்து வாசித்து பாருங்க. திரளான மக்கள் கன்றுக்குட்டியோடு கூட நின்றார்களாம். திரளான மக்கள். யாத்திரா 32:17 இருந்து வாசிங்கனாக்கா, திரளான ஜனங்கள் கன்றுக்குட்டியோடு கூட நின்றார்கள். யோசுவாவும் லேவி குடும்பத்தாரும் மோசேயோடு கூட நின்றார்களாம். ஆமென். சோ நம்ம இன்னைக்கு காலையில எங்க நிக்கிறோம்? எந்த இடத்துல நிக்கிறோம்? கர்த்தரோடு கூட நின்று கொண்டிருக்கிறோமா? உலகத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிறோமா? உலகத்தோட கன்றுக்குட்டியோடு கூட நின்று கொண்டிருக்கிறோம்னாக்கா ஒருவேளை நம்ம கைவிடப்படுவோம். அவருடைய வருகையில நம்ம கைவிடப்பட்டவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த செய்தியை நல்லா கேளுங்க. இந்த செய்தியில, ஆண்டவரே என்னை உயரும் காலம் வந்து விட்டது என்றால் நான் உம்முடைய பட்சத்தில் மாத்திரம் நிற்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென். உம்முடைய பட்சத்துல மாத்திரமே நிற்க எனக்கு உதவி செய்யுங்க. யோசுவா கர்த்தரின் பட்சத்துல நிற்கிறார். கர்த்தரின் பட்சத்துல நிற்கிறவர்களை ஒவ்வொருவனுக்கும் கர்த்தர் ஒரு உயர்வை வைத்துக் கொண்டே இருந்தார். ஒரு உயர்வை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தரின் பட்சத்துல இருக்கிற எந்த மனிதனையும் கர்த்தர் சும்மா விட்டதே இல்லை. ஆசீர்வதிச்சே ஆவாரு. அல்லேலூயா. அவர் உயர்த்தியே தீர்வாருங்க. உயர்த்தியே தீர்வாருங்க. நிறைய நேரங்களில் எங்கள் வீட்டில் நாங்கள் பேசிப்போம். என்ன சொல்லுவோம்னாக்கா, ஒரு டூர் கூட போனதில்லை ஃபேமிலியா. ஒரு 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 சைட் சீயிங் கூட போனதில்லை. ஒரு ரிலேஷன் வீட்டில் போய் கூட தங்குனது கிடையாது. எங்கேயுமே ஒரு குடும்பமாக போனதே கிடையாது. எங்கன்னா போகிறோன்னாக்கா ஊழியத்துக்கு தான் போவோம். பிள்ளைங்க இருந்த நாட்களில் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, எங்கேயுமே நம்ம ஃபேமிலியா போனதே இல்லை. ஐசக் ரிசப்ஷனுக்கு மட்டும்தான். நான் அது கூட ரிசப்ஷன் அங்கே இருந்ததுனால, கத்தாரில் இருந்தது, நாங்கள் குடும்பமாக போனோம் கத்தாருக்கு. அந்த தான் போனோம். மீதி எந்த டூருமே, எந்த சைட் சீயிங்கும் எங்களுடைய ஊழிய பாதையில் நாங்கள் எங்களுக்கும் டைம் கொடுக்கல, எங்கள் பிள்ளைங்களுக்கும் நாங்கள் டைம் கொடுக்கல. ஆனால் கர்த்தருக்கு நாங்கள் பிரயாசப்பட்டதுனால அந்த பிள்ளைகளுடைய உயர்வை நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரயாசப்பட்டவர்கள் அவர் நம்மளுடைய பெயரை உயர்த்தி வைப்பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரயாசப்பட்டவர்களை உயர்த்தி வைப்பாருங்க. உண்மையாவே சொல்ல, கர்த்தர் உயர்த்தின காலம் வரும். நீ அவருக்காக பிரயாசப்படு. அவருக்காக பிரயாசப்படு. உண்மையாக நிறைய நேரங்களை நினைப்பேன், பிள்ளைங்களே ரொம்ப கவலையா வந்து உட்காருவாங்க. எப்ப பாரு மீட்டிங் தான், எப்ப பாரு ஜெபம் தான், எப்ப பாரு வீட்டில் ஃபாஸ்டிங் பிரேயர் தான், எப்ப பாரு இந்த மீட்டிங் அந்த மீட்டிங் தான். இன்னைக்கும் சொல்லுவாங்க, எங்களை மீட்டிங்கை வச்சே வளர்த்துட்டீங்க மம்மி, மீட்டிங்கை காட்டியே வளர்த்து விட்டீங்க, அதனால தான் நீ அங்கே போய் பாட்டு பாடினுக்கிற இன்னைக்கு, அதனால தான் நீ அங்கே போய் ஊழியம் செஞ்சுனுக்கிற, இல்லைன்னா நான் உங்களை பார்த்துருக்கவே முடியாது, நான் என் பிள்ளைங்கள நான் பார்த்துருக்கவே முடியாது. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கும் கேட்பேன், அவர் டென்டிஸ்டோ எந்த இஸ்டோ எதா இருக்கட்டும் ஆண்டவர் பாஸ்டர், ஆனால் ஒரு 2 பேரும் உமக்காக ஊழியம் செய்யணும், அந்த 3 பேரும் உமக்காக ஊழியம் செய்யணும் ஆண்டவர். இதை தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். 3 பேரும் உமக்கு ஊழியம் செய்வாங்க ஆண்டவர். கர்த்தர் உயர்த்தும் காலம் தேடிக்கிட்டு வரங்க. நீ தேட வேணாம், நீ தேடணும், நீ பிரயாசப்படு, கர்த்தருக்காக பிரயாசப்படு, ஆத்ம ஆதாயம் செய்யுங்க, கர்த்தர் எல்லாத்தையும் செய்வாரு. சங்கீதம் 73:27-28, இதோ உம்மை விட்டு தூரம் போகிறவர்கள் நாசமடைவார்களாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த வசனத்துல படிக்கும் போது எனக்கு பயமா இருக்குது. அதாவது நம்ம சொல்லக்கூடாது, ஆனா பைபிள்ல இருக்குது. 27 சொல்லுது உம்மை விட்டு தூரம் போகிறவர்கள் நாசமடைவார்கள். 28 சொல்லுது, தாவீது சொல்றார், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருன்னா தனியா ஏஞ்சி சொல்லுங்க, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த சொல்ல யாரோ சொல்லுங்க, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம்.
சூப்பர், ஆமென். லூக்கா 15வது அதிகாரம் 13வது வசனம் 12வது வசனம் சொல்லுகிறது. அங்க நல்ல தெரியும் நமக்கு கெட்ட குமாரனை பத்தி நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு நல்ல ஒரு கதை. அந்த கெட்ட குமாரனை பத்தி, இளைய குமாரனோ கெட்ட குமாரனோ எல்லாம் ஒண்ணுதான். அந்த கெட்ட குமாரனை பத்தி நல்ல ஒரு கதை. தன் தகப்பனோடு நிற்கும் போது அவனுக்கு ராஜரீக மரியாதை. தகப்பனை விட்டு தூரம் போன போது மரியாதை போயிடுச்சு. அவனுக்கு மரியாதையே போயிடுச்சு, அலங்காரம் போயிடுச்சு, அவனுக்கு ஸ்தானம் போயிடுச்சு, பரிதாபமான நிலை. அவன் புத்தி தெளிந்த பிறகுதான் என்னைக்கு என் தகப்பன் வீட்டை தேடி வந்தானோ கேட்காமலே தகப்பனு அவன் இழந்ததை எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் இழந்ததை எல்லாத்தையும் கொடுத்தார். தகப்பனின் பட்சம் நம்மை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. தகப்பனுடைய பட்சத்தில் இருக்கும் போது நம்மளை வாழ வைக்கும். தகப்பனுடைய பட்சம் நம்மை உயர்த்துகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பட்சத்துல வாங்க, கர்த்தருடைய பட்சத்துல வாங்க. பிசாசுடைய பட்சத்துல போவாதீங்க, உலகத்தினுடைய பட்சத்துல போவாதீங்க. பக்கத்து வீட்டுக்கு சொல்லுவாங்க, இதெல்லாம் செஞ்சுக்கலாம், பரவாயில்ல, அதுல என்ன இருக்குது, இதெல்லாம் பொட்டு வச்சுக்கலாம், இதெல்லாம் நம்ம கொண்டாடிக்கலாம், இதெல்லாம் பொங்கல் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், இதெல்லாம் தீபாவளி கொண்டாடிக்கலாம், அதுல என்ன இருக்குது? அது கர்த்தருடைய பட்சம் அல்ல, அது கண்ணுக்குட்டியின் பட்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கண்ணுக்குட்டியுடைய பட்சத்தில் இருக்கிறியா, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறியா? தெரிந்து கொள். ஹல்லேலூயா. கண்ணுக்குட்டி பட்சத்தில் போனா காணாம போயிடுவோம், கர்த்தருடைய பட்சத்தில் போனா உயர்வு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தெய்வ சமூகத்தில் உட்காரும் போதெல்லாம், ஒரு நாளும் உட்காரும் போதெல்லாம் வெட்கப்பட்டு போவதே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த தானியேல் ஜெபத்தை நீங்க செய்றீங்கன்னு தெரியாது. அது சும்மா சூப்பரா போயினே இருக்குது தானியேல் ஜெபம். உண்மையாவே சொல்றேன், அந்த தானியேல் 3 வேளை ஜெபித்தாரு. ஆண்டவரே 3வது டைம் வந்துக்கிறேன், ஆண்டவரே மத்தியானம் வந்துக்கிறேன், ஆண்டவரே சாயங்காலம் வந்துக்கிறேன், ஆண்டவரே நைட்டு வந்துக்கிறேன். 4 முறை ஆயிடுது. அப்படி இப்படின்னு போட்டு ஒவ்வொரு முறையும் அப்படியே போகுது. ஒரு 1 ஹவருக்கு மேலே போகுது, ½ an ஹவருக்கு மேலே போகுது, 45 மினிட்ஸ்க்கு மேலே போகுது. கணக்கு போடுறதே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் என் ஜபத்துக்கு அவர் பதில் தருவாருன்னு. ஹல்லேலூயா. தொந்தரவு பண்ணிக்கினே இருக்கணும். ஆண்டவரே தானியேலின் ஜபம் இந்த வருஷத்தினுடைய மந்திரமே, நம்மளுடைய சபையின் மந்திரமே தானியேலின் ஜபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க இருக்கிறீங்களோ இல்லையோ செல்போனை நோண்டுற மாதிரி நோண்டுங்க. ஆண்டவரே நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே செல்போனை கையில பிடிச்சி, அவர் ஏதோ மெசேஜ்ல பார்த்துன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ்ல இருக்கிறார் அவரு. ஆண்டவரே எனக்கு தெரியாது, இது ஆஃப்ல தான் இருக்குது இந்த செல்போனு, ஆனா நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன், தானியேலின் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், தானியேலின் காரியம் மாறுதலாய் அமைந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலுக்கு கையெழுத்து போட்டாச்சு, பத்திரத்துல கையெழுத்து போட்டாச்சு. பத்திரத்துல கையெழுத்து போட்டதும் என்று தெரிந்தும் 3 முறை ஜெபம் பண்ணினாராம். ஹல்லேலூயா. 3 முறை தினமும் ஜெபம் பண்ணினார். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அது என்னைக்கு பிடிச்சனோ அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அந்த தானியேலின் ஜெபம் எனக்கு வேணும் ஆண்டவரே. தானியேலின் ஜெபம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாயங்காலம் அப்பாடா வேலை முடிஞ்சிச்சு, ரொம்ப டயர்டாகுது, அப்படி ஒரு தூங்குறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு முட்டி போட்டு ஏந்திரிச்சா, ஆண்டவரே இது சாயங்காலம் வந்திருக்கிறேன், ஆண்டவரே அங்க அந்தி மந்தி சாயங்கால வேலையிலே நான் உம்மை துதிப்பேன். ஆமென். மந்திரமே அதுதான். நிறைய நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா சூப்பரான பார்க்கெல்லாம் கட்டு வச்சுக்கிறாங்க. உள்ள போய் உட்காந்துக்கங்க, உள்ள போய் பைக்கை நிறுத்துங்க, உள்ள போய் உட்காருங்க. பைக்கில் போறீங்கன்னாக்கா, பைக்கில் போனாதான் சோதனை. ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க, ஆண்டவரே அந்த பைக்கில் நான் போறதுக்கு முன்னாடி நாங்கள் உட்கார வச்சு நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே இப்போ எங்க இருக்கு கிடைக்குதோ, ஆண்டவரே இந்த இடம் நான் உட்காந்துக்கிறேன், ஆனா நீங்க என் கூட பேசுறீங்க, நான் உங்க கூட பேசுறேன். அப்படித்தான் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், அது காலேஜா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், எந்த இடத்துல இருந்தாலும் தானியேல் நீ ஜபத்தை மறக்கவே மறக்காத. டிசம்பர் 31க்குள்ள கர்த்தர் காரியங்களை மாத்தி போடலன்னா எனக்கு கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கம் வரவங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தரின் பட்சத்துல நம்ம வாழ வைக்குங்க. கர்த்தரின் பட்சம் நம்மளை வாழ வைக்கும். கர்த்தரின் பட்சம் நம்மளை உயர்த்துகிறது. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். நமக்கு தெரிந்த ஒரு உறுதியான ஒரு சத்தியம் ஒன்று உண்டு. என்னன்னாக்கா, கர்த்தரின் பட்சத்தில் நின்றவர்கள் கர்த்தர் ஒருபோதும் தலைகுடியை விடவே மாட்டார். அல்லேலூயா. ஜாலி. ஒரு 5-6 பேர் தான் ஆமென் ஆமென் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அது ஆமென் இல்ல. கர்த்தரின் பட்சத்தில் நின்றவர்கள் கர்த்தர் ஒருபோதும் தலை குனிய வைத்ததே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, அப்பா லைஃபு கொஞ்சம் நிம்மதியாக போதுங்க அப்படின்னு வாங்க சிலர்லாம். அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஏதோ பகவான் புண்ணியத்தில்ங்க ஏதோ நாங்கள் போயினுக்குறோங்க அப்படின்வாங்க. இன்னும் ஒரு ஒரு 6 மாதம் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அது ஏன் கேட்குறேன், அந்த பகவானுக்கு கண்ணு இருக்குதா என்னன்னு தெரிலங்கன்னுவாங்க. என் கர்த்தருக்கு எப்பவுமே கண்ணு தெரியும். என் கர்த்தருக்கு எப்பவுமே என் கூட இருக்கிறாரு. எப்பவுமே நீ கஷ்டம் வந்தாலும் ஈதான், கஷ்டம் இல்லைனாலும் ஈதான். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் நான் ஏன் பார்த்து முறைக்கணும், உன்னை பார்த்து முறைக்கணும், நான் ஏன் உன்னை பார்த்து கோபம் முடியாது. நம்மளுக்கு சிரிப்பு கொடுத்துட்டாரு, கிஃப்ட் அது. அல்லேலூயா. சிரிக்கல. மெரினா பீச் போனே ஒரு லாஃபிங் கிளப் இருக்கிறாங்க, வந்து சிரிப்பாங்க. சரிங்க, நல்லா சரிங்க. ஆமா, கிஃப்ட்டுங்க அது. இந்த ஊர்ல தான் நம்ம சிரிக்க மாட்டோம். ஃபாரின்ல போனீங்கன்னா ஹாய் ஹவ் ஆர் யூ என்ன சொல்றீங்க, ஹாய் ஹவ் ஆர் யூ. நீ உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, நீ ஐ எம் ஃபைன் சொல்லிட்டுக்குள்ள அது காண போயிடும். நீ திரும்பி பார்த்து ஐ எம் ஃபைன், நம்ம ஊர்ல அப்படித்தானே, ஹவ் ஆர் யூன்னு கேட்டா போதும், ஐ எம் ஃபைன். நீ திரும்பி அவாரியோன்னு கேட்கறதுக்குள்ள அது அங்க கிடக்கும். அது நம்ம அந்த ஊர்ல, இந்த ஊர்லலாம் அப்படியா, அப்புறம் உன் மாமியார் என்ன சொன்னாங்க, ஆரம்பிச்சுன்னா போச்சுதா, நாளைக்கு தான் முடியும் இதுன்னு நினைச்சிட்டு வந்துருவோம். உண்மையா சொல்றேன். அதனால அந்த ஸ்மைலிங் கொடுக்கறது ஒரு கிஃப்ட். அல்லேலூயா. அதான் எப்பவுமே சொல்லுவேன்ல, எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு டீயை குடிச்சிட்டு அமைதியா போயிடுங்க, ரொம்ப நல்லது. அந்த ஸ்மைலிங் ஆல்வேஸ் குட். அல்லேலூயா. அது பல்ல பத்தியெல்லாம் கவலைப்பட, நிறைய டென்டிஸ்ட் இருக்கிறாங்க நம்ம ஊர்ல, சரிப்படுத்திக்கலாம் அதெல்லாம் போயிட்டு. அதுவும் ஒரு அழகு தான். அதில் கத்தர் கொடுத்த கலை தான். அதெல்லாம் வாயை மூடு அமுக்கு பண்ணி ஏன் ஈன்னு காட்டுற அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன நம்ம எல்லாமே கத்தர் நமக்கு அழகா படைச்சிருக்கிறாரு. அதனால ஈன்னு காட்டுறதுல நல்ல சந்தோஷமா இருங்க. சோ கத்தரின் பட்சத்தில் நின்றவர்கள் ஒருபோதும் தலை குனிய விடவே மாட்டார். கத்தை நம்மை உயர்த்துகிறவரும் அவர் உயரும் காலம் வந்து விட்டது. அல்லேலூயா. நம்மை உயர்த்துகிற காலம் வந்து விட்டது. ஆமென். பிரயாசப்பட்டவனுக்கு உயரும் காலம் வந்து விட்டது. ஆமென். பிரயாசப்பட்டுட்டே இருங்க. எதுல பிரயாசம் பண்ணணும்? ஐயோ தானியேல் ஜபாஸ் பாஸ்டர் சொல்லினே இருக்காங்க, என்ன கிடைக்குது, ஒண்ணுமே இல்லையே. பிரயாசப்படுங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நீங்க மாத்திர வர நோ சான்ஸ், முடிக்கவே மாட்டேன், நிறுத்தவும் மாட்டேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என் ரூல்லாம் இதான். ஆண்டவரே முடியாது, ரொம்ப கடினம். நேற்று ஒரு வார்த்தை சொல்லி ஜோமன, ஆண்டவரே when the problem becomes more harder and harder my faith becomes more stronger and stronger. அப்படின்னா என் பிரச்சனை ரொம்ப ரொம்ப கடினமா போக என் ஃபெய்த், என் விசுவாசம் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆயினே போகுது. ஆண்டவருக்கு சொன்னேன், நான் அமைதியாக தான் இருந்தாரு, கேட்டுங்கன்னு ஒன்றும் சொல்லல, ஆனா சொல்லுவார், வருவார், சொல்லுவார். அல்லேலூயா. So when என்ன சொல்றது, கஷ்டங்கள் when becomes harder and harder, உங்க faith என்ன ஆகும்னாக்கா, உங்க விசுவாசம் becomes stronger and stronger. நான் விட மாட்டேன் ஆண்டவரே, நான் விடவே மாட்டேன். நீங்க தான் பதில் ஆண்டவரே, நீங்க தான் பதில். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் என்பதை காட்டுவாருங்க. ஹல்லேலூயா. காட்டுவாருங்க. எனக்கு அந்த இவரை ரொம்ப பிடிக்கும், எவரை ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னாக்கா, தன்னுடைய மக செத்து போயிடுச்சு சொல்லிட்டாங்க. உன் மக செத்து போயிடுச்சு, ஏன் அந்த போதகரை பார்த்துக்கிட்டு இருக்கிற, விட்டுட்டு வா. அவரு பதில் சொல்றதுக்குள்ள அவங்க அந்த இடத்துல அந்த சொன்னவங்களை பார்த்து சொல்றாங்க, உன் மக செத்து போச்சு, நீ போ, வீட்டுக்கு போ, வேலையை போய் பாரு. எவீர் பேசுறதுக்குள்ள ஆண்டவர் திரும்பி விசுவாசம் உள்ளவனாயிரு. சூப்பர் பாயிண்ட்டுங்க, அது சூப்பர் இடங்க, சூப்பரான ஒரு அடியை கொடுக்குறாரு. அந்த இடத்துல வந்தவங்களுக்கு பதில் சொல்ல, அங்க இருக்கிற எவீருக்கு சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. செத்து தானே போச்சு, வேற எதுவுமே பேசல ஆண்டவர், விசுவாசம் உள்ளவனாயிரு. நான் சொல்றேன், காரியம் செத்து தானே போச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க, காரியம் ஒண்ணுமே நடக்கலன்னு தான் நினைக்கிறீங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உன் பட்சத்துல நிற்பாரு. விசுவாசம் உள்ளவனாரு, பிரயாசப்பட்டுக்கிட்டே இரு. நீ உயர்வும் காலம் வந்து விட்டது. அல்லேலூயா. உன்னை உயர்த்துகிற காலம் வந்து விட்டது.
ஆமென். அந்த பழைய ராமாயணத்தை பாடவே பாடாதீங்க, அது ராமாயணம் அது. ஆமென். அந்த பழைய கதைகளை பாடவே பாடாதீங்க, அது கிடையாது. ஹல்லேலூயா. அது கிடையாது எனக்கு. ஆண்டவரே அந்த கதை எனக்கு கிடையாது. நீ என்னைக்கு உன் புத்தியும் உன் ஞானத்தையும் உன்னுடைய அறிவையும் ஆவி ஆத்துமாவை மாத்தி, ஆண்டவரே நீர் என் பட்சத்தில் இருக்கிறீர். நான் சொல்லுவேன், எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவரே எவிர போல நான் I am going to stand with you, I am going to walk with you, I am going to stay with you. எவிர ஆண்டவர் கூட நடக்கிறார், ஆண்டவர் கூடவே போறார், ஆண்டவர் கூடவே நிக்கிறார். என்ன வந்தாலும் செத்துருச்சு அவன் மக போயா இல்ல. ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்ற, விசுவாசம் உள்ளவர் நடக்க கூடாத காரியத்துல ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டே இருங்க. சொல்லுங்க, நோ ஐ அம் நாட் கோயிங் டு லீவ் யூ காட், ஐ அம் நாட் கோயிங் டு லீவ். நான் உங்களை விடவே மாட்டேன் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை விடவே மாட்டேன், நீர் என்னை ஆசீர்வதிக்க வரை நான் விடவே மாட்டேன் ஆண்டவரே. இந்த விசுவாசம் எனக்கு இருக்க வர ஆண்டவரே, கர்த்தருடைய பட்சத்துல நிற்கும் போது யாரையும் கர்த்தர் கைவிட்டதே இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு பிடிவாதமான காரியங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு பிடிவாதமான காரியங்கள், இது உன்னை விட்டு போவாது. அந்த பிடிவாதமான காரியம் எதுக்கு தெரியுமா? இந்த காரியங்கள், இந்த சோகங்கள்லாம் ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னை செதுக்கிட்டு வராரு, கர்த்தர் உன்னை சரிப்படுத்திக்கிட்டு வராரு, கர்த்தர் உன்னை உயர்த்திக்கிட்டு வராரு, கர்த்தர் உன்னை உருவாக்கிக்கிட்டு வராரு. அதுக்காக தான் கர்த்தர் உன்னை செதுக்கிட்டே இருக்கிறாரு. நீ டெய்லி அழுதா, நீ டெய்லி அழுகலாம் ஒரு காரியத்தை நினைச்சு, நீ டெய்லி ஆண்டவர்கிட்ட புலம்பிட்டே இருக்கலாம். கர்த்தருக்கு அது சந்தோஷமா இருக்குது. ஏன் சொல்லு? இந்த பிரச்சனை இல்லைன்னா நீ டெய்லி என்கிட்ட வரமாட்ட, இந்த பிரச்சனை இல்லைனாக்கா நீ டெய்லி என்கிட்ட முழங்கால் போட மாட்ட, இந்த பிரச்சனை இல்லைனாக்கா நீ பிரயாசப்பட மாட்ட, இந்த பிரச்சனை இல்லைனாக்கா நீ என்ன தேட மாட்ட. கர்த்தருக்கு சொல்றாரு, உனக்கு ஒரே வழி நான் தான். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரே வழி நான் தான், மாற்றக்கூடிய வழி நான் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது, வேற யாருமே கிடையாது. சூழ்நிலைகளை மாத்துகிற தேவன். விட்டுறாதீங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ நிறுத்தின பொற்சிலைய பட்சத்துல நிக்கலங்க. அங்க ஒரு பொற்சிலையை வச்சாச்சு, அந்த பொற்சிலை பக்கத்துல தான் நீங்க போனோம், அதை வணங்கணும். முடியாது. அந்த பொற்சிலையை நாங்க வணங்கவே முடியாது. தாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை கைவிட்டாலும் சரி, 7 மடங்கு சூளை அக்னி ஜுவாலைய அதிகமா எரிய விட்டுட்டாங்களாம். கர்த்தரின் பட்சத்துல தாங்க நாங்க நிற்போம் சொல்றாங்க. கர்த்தரின் பட்சத்துல தான். நீ நிறுத்தின பொற்சிலைய பட்சத்துல நாங்க வரமாட்டோம், அதை வணங்கவும் மாட்டோம். அக்னியை கண்டு அவங்க அசையல. அன்னைக்கு ஒரு வசனம் வாசித்து காட்ட, அந்த அக்னியில போட வந்தவங்க போட்டாங்க. அந்த அக்னியா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க போட்டவங்க தான் செத்து போனாங்களாம். வெளியில இருந்தவங்க, அக்னிக்கு வெளியில இருந்தவங்க தான் செத்து போனாங்க, அக்னிக்கு உள்ள போனவங்க சாகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நிறுத்தின பொற்சிலையை பார்த்து அவங்க அசையவும் இல்லை, தைரியமாக கர்த்தரின் பட்சத்தில் நின்றார்கள். பாபிலோன் தேசத்தில் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். யாருங்க உயர்த்தப்படுகிறா? கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள். ராஜாக்கு ஒண்ணு செய்ய முடியலங்க, அங்க ராஜாக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா ராஜாதி ராஜா அவர்களை உயர்த்தினாரு. ஆமென். ராஜாதி ராஜா அவர்களை உயர்த்தி வச்சாருங்க. இயேசுவும் பேதுருவும் பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு என்ன பண்ற? ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன் ஆண்டவரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் கூட அகப்படல. நான் சொல்றபடி செய்றியா? செய்யற ஆண்டவரே, என்ன சொல்லுங்க. ஆனா நீங்க சொல்றீங்க இந்த நேரத்தில் மீன் கிடைக்காத ஆண்டவரே, நான் சொல்றபடி செய். ஐயரே, நீ சொல்றதுனால நான் செய்யறேன் சொல்லிட்டு நீ வலைய போடு. நைட் டைம் இல்ல, பகல் டைம்ல பகல்ல போயிட்டு ஒரு மீன்கார, ஒரு கார்பெண்டர், தச்ச வேலை செய்கிறவர், மீன் பிடிக்கிறவர் போய் சொல்றாரு, வலைய போடு. ஒரு திகில் தான் மனசுக்குள்ள. ஆனா ஐயரே நீங்க சொல்றீங்களே, நான் செஞ்சே பார்க்கறேன் சொல்லிட்டு வலைய போடுறாரு. 2 படகு நிறைய மீன் பிடிக்கிறாருங்க. ஒருவேளை நீங்க சோகத்துல இருக்கிறீங்கன்னா, ஆண்டவரே ஏசப்பா எனக்கு இதை கையாள முடியல ஆண்டவரே, எனக்கு தெரியல ஆண்டவரே, நவம்பர் இந்த பிப்ரவரி மாசம் வந்துருச்சு ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல சொல்றீங்கனாக்கா, கர்த்தரின் பட்சத்துல ஸ்ட்ராங்கா நில்லுங்க. கர்த்தரின் பட்சத்துல ஸ்ட்ராங்கா நில்லுங்க. ஆண்டவரே நீங்க செய்ய வல்லவர் என்று சொல்லுங்க. யாருக்கெல்லாம் இந்த உயர்வு, யாருக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதங்கள்?
பிரியாசப்பட்டவனுக்கு உயரும் காலம் வந்து விட்டது. கர்த்தரால் உயர பேசப்பட்டவனுக்கு உயர்ந்த காலம் வந்து விட்டது. கர்த்தரின் பட்சத்தில் நிற்பவனுக்கு உயர்ந்த காலம் வந்து விட்டதுங்க. கைவிடாத நேசர், ஒரு நாளும் நம்ம கைவிடாமல காத்து கொண்டவர் யோசுவாவின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். 40 வருஷங்கள் மோசேயை விட்டு விலகவே இல்லை. 40 வருஷங்கள் அந்த சபையை காத்துக் கொள்வதற்காக நின்றாரு. எத்தனை அவமானங்கள் அவருக்கு வந்தது, எத்தனை திட்டு வந்துச்சு, எத்தனை இன்னும் யோசுவா நீயே கூட போற, இன்னும் யோசுவா நீயே நிக்கிற, இன்னும் யோசுவா நீ ரொம்ப பெருசா பண்ணிக்கிற, நீ தான் பெரிய ஆளா? ஆமா, நான் தான் மோசே கூட இருப்பேன். ஒரு பணிவிட காரணம் மாதிரி அந்த ஊழியக்காரன் கூட இருந்துகிட்டே இருந்தாருங்க. கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் வச்சாரு. நம்மளை உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் வைக்கணும்னாக்கா, எஸ், லெட் அஸ் humble ourselves. ஆண்டவரே என்னை தாழ்த்துகிற நான் உங்க பட்சத்துல வர ஆண்டவரே, மனுஷன் பட்சத்துல போய் வேஸ்ட் ஆண்டவரே. உயரும் காலம் வந்து விட்டது. யோசுவாவே, உனக்கு உயர்வும் காலம் வந்து விட்டது. கண்களை மூடி செபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, இந்த நேரத்தில் எங்களுடைய கூக்குரலை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயர்வும் காலம் வந்து விட்டது ஐயா. நாங்கள் உம்முடைய பட்சத்தில் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மால் உயர்த்தப்பட்டு பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிரயாசப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.